ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இங்கே 1 கொரிந்தியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு மனிதனாக இருப்பான். எப்படியா இருப்பாரா? ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருப்பார். இந்த ஆவிக்குரிய மனிதன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் அதே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் மற்றவரனால் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. மற்றவன் யார்? மாம்சமானவன். மாம்ச சிந்தனை உள்ளவர்கள் அதை ஆராய முடியாது. ஆனால் ஆவிக்குரியவனுக்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காரியம் நடந்தாலும், ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஒரு போராட்டம் வந்தாலும், முதலாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பார் என்று சொன்னால், முதலாவது ஆராய்ந்து, 2வது நிதானித்து செயல்படும்.